88 மற்றும் 8525998888 என்ற இணை தொடர்பு கொண்டு இந்நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். ஐயா காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காலர் வெயிட் பண்றாங்க, போலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேம். வணக்கம் அம்மா. என் அக்காவுக்காக பார்க்கணும். உங்களோட சவுண்ட் வைங்க கொஞ்சம் லேசா. அவங்களோட பெயர்மா? கலைவாணி. கலைவாணியா? பிறந்த தேதி இன்னும் கொஞ்சம் சவுண்ட் ஏத்துங்க. 14/2/1983 காலை 6:50. 14/2/1983 பிறந்த நேரம் 6:50 AM. 6:50 AM காரைக்கால். ஆமா ஐயா, 1983. பிறந்த இடம் காரைக்கால். காரைக்கால். கும்பராசி, கும்பலக்னம், சதய நட்சத்திரம். கும்பராசி, சதய நட்சத்திரம், கும்பலக்னம். என்ன கேள்வி கேட்கணுமா? இவங்க மேரேஜ் லைஃப் ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு. இவங்க PhD முடிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்கணும் ஐயா. மேரேஜ் லைஃப் ஜன்மச்சனியின் காரணமாக கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு 3 வருஷம் நல்லா இல்லைம்மா. 2022, 23, 24 நல்லா இல்லை. சரிங்க குருஜி. ஏமா 10ஆம் இடத்துல குரு இருந்தாலே நீதித்துறை சொல்லிக் கொடுக்கும் துறை அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இவர் PhD முடிச்சிருக்கிறார் இல்லையா, நல்ல படிப்பாளி தான். PhD மியூசிக்ல முடிச்சிருக்காங்க குருஜி. மியூசிக்கில் முடிச்சிருக்கிறாங்க. எல்லா விதத்திலையும் அறிவு சார்ந்த அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 10ஆம் இடத்துல குரு இருந்தால் டீச்சிங் தொழில், மியூசிக்கை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அரசு வேலை அமைப்புகள் கிடைக்கும். சனி தசை நடக்கிறதுனால அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஜாப் கிடைக்குமான்னு வெயிட் கண்டிப்பாக கிடைக்குமா. இப்போ தாம்மா சனி திசையில் குருபக்தி அமைஞ்சிருக்கு. வர்ற இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு, ஏன்னா புதன் திசையும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் கூட புதன் தசை உச்சனுடைய தசை தான், வேற எந்த விதமான பாவத்துவம் இல்லை. அரசு துறையில கிடைக்குமா குருஜி? கண்டிப்பாக கிடைக்குமா, கவர்மெண்ட் வேலையே கிடைக்கும். ஓகே குருஜி. இவங்க மாசம் பிறந்திருக்கிறாரு. சுக்கிரன் சிம்மத்தை தொடர்பு கொள்ளுகின்ற அமைப்பு, சூரியனை தொடர்பு கொள்ளுகின்ற அமைப்பு. இந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு அடுத்த ஏப்ரலுக்குள்ள, இந்த 6 மாதங்களுக்குள்ள எப்போ வேணாலும் கிடைக்கும். அப்ளை பண்ண சொல்லுங்க. அப்ளை எதனா பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமா குருஜி. மன வாழ்க்கையில பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு குருஜி. அது மேரேஜ் லைஃப்ல பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு குருஜி. எப்போ குருஜி சரியாகும்? ஆமா குருஜி. ஏமா சனி ஏதாவது ஒன்றை கொடுத்து கெடுக்கக்கூடிய அமைப்புகள் தாம்மா ஜென்மச்சனியில். அதுக்காக பிரிவினை கிரிவினைன்னு சொல்ல மாட்டேன். 7ஆம் இடத்திற்கு ஒட்டுமொத்தமாக பாபகிரக தாக்குதல்கள் இருந்தால் தான். ஏமா இவர் உங்க அண்ணனா? அக்கா குருஜி. அக்கா வீட்டுக்காரரா? அக்காக்கு தான் கேட்குறேன் குருஜி. இது அக்கா. ஆமா, உங்க அக்காவே கோவக்காரிமா? ஆமா குருஜி. அப்புறம் என்னம்மா நீங்க மன வாழ்க்கையில கோபம் இருக்கக்கூடாதும்மா. நான் ஒத்துக்கவே மாட்டேன். கரெக்ட் குருஜி. கோபம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அப்படியே கோபக்காரரா இன்னொருத்தர் அமைஞ்சாருன்னா என்ன, அடி தட்டி தான். யார் உடம்புல வலு இருக்கோ அவங்க பட்டுக்க வேண்டியது. ஹஸ்பண்ட் சிம்ம ராசி குருஜி. அவருக்கு அட்டமத்து சனி போய்கிட்டு இருக்கு, அக்கா வீட்டுக்காரருக்கு. ஆனாலும் ஒன்று, சமசப்தம ராசின்றதுனால அடித்தாலும் பிடிச்சாலும் சேர்ந்து தான் வாழ்வாங்க, கவலைப்பட வேண்டாம். நன்றி குருஜி. அஷ்டம சனி அவருக்கு நடக்குதா? சமசப்தம ராசியில் இது ஒன்று. உங்கள் அக்கா பயங்கரமான கோவக்காரிமா. எடுத்தன் கவுத்தனையோ வாயா பையான்னு பேசுறமா. ஆமாம் குருஜி. இதுக்கு மட்டும் சவுண்டா பேச மாட்டீங்களே. ஆமாம் குருஜி. ஆமாம் குருஜி. இதுக்கு மட்டும் அப்படி சொல்லுவீங்களே. கும்ப லக்னத்தில் செவ்வாய், லக்னாதிபதி உச்சம். உண்மையிலேயே புத்திசாலி பண்ணுமா அவங்க அக்கா, உண்மையிலே புத்திசாலி. நான் இன்னொன்று சொல்லியிருப்பேன்னா, அடிக்கடி அண்ணன் அக்காள்களை பற்றி கேட்பவர்கள் எல்லாருக்குமே செவ்வாய் சுபத்துவமாக இருக்குன்னு எத்தனை லைவில் பேசியிருக்கிறேன். ஆமாம் குருஜி. இப்போ பாருங்கள், உங்களுக்கும் சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்துருக்கா, உங்கள் மேலெல்லாம் ரொம்ப பாசமாக இருக்கும் உங்கள் அக்கா. ஆமாம் குருஜி. இந்த அமைப்பில் அக்காவினுடைய கோபம், அக்காவின் கணவருடைய அட்டமத்து சனி,